உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் ஜூன் மாதம் நடைபெறப் போகிறது. தமிழக முதல்வரை குஷிப்படுத்தும் விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி எடுத்து வருகிறது. சென்னையில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் தங்களது பெயர் பலகையை தமிழ் மொழியில் எழுதியிருக்க வேண்டும் என்று மாநகராட்சி அறிவித்தது. இது தொடர்பாக வணிகர் சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடந்தது. கூட்டத்தில் பங்கேற்ற சென்னை மாநகராட்சி மேயர், சென்னையில் உள்ள 99% கடைகளில் ஆங்கிலம்தான் ஆக்கிரமித்துள்ளது. மே 31ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்றார். மே 31ஆம் தேதிக்குள் அனைத்து பெயர் பலகைகளும் தமிழில் மாற்றப்பட்டாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். எனவே என்னை நீங்கள் அழைப்பதில் என்னை கூப்பிட்டு இந்த தேதி வாங்க வேண்டும், நேரம் குறிக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் நாளை இந்த தெருவுக்கு வாங்க, நாளைக்கு இந்த தெருவுக்கு வா என்று அழைத்தால் உடனடியாக நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். செம்மொழி மாநாட்டை மனதில் வைத்து இந்த நடவடிக்கையை எடுத்தாலும் அதை முழுமையாக தமிழ் மொழியில் வைத்தால்தான் நல்லது. இல்லாவிட்டால் வெறும் பேச்சளவில்தான் இருக்கும் என்று வணிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். முழுவதுமாக வணிகத்தலங்களுடைய பெயர் பலகை தமிழ்ல தான் எழுதப்படணும். புரியாது அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலத்தில் எழுதுறங்கிறது மறுபடியும் பழைய மாதிரியான ஒரு நிலைமை தான் உருவாகும். ஆகையினால தமிழில் எழுதியாச்சுனாக்கா பொதுமக்கள் தானாக புரிஞ்சுக்கிடுவாங்க. பொதுமக்கள் புரியாதவங்க இல்லை, கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. எதிர்கால சந்ததிக்கு அது சரியாகவும் இருக்கும், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால் சுத்தமான தெளிவான தமிழில் எழுத வேண்டியது ஒவ்வொரு வணிகருடைய கடமை. அதே நேரத்தில் போட்டோ ஸ்டுடியோ என்பதை நிழற்பட நிலையம் என்றுதான் வைக்க வேண்டும். அப்படி வைப்பதால் வர்த்தகம் பாதிக்குமேயானால் போட்டோ ஸ்டுடியோ என்ற ஆங்கில வார்த்தையை தமிழில் எழுதினால் போதும் என்று அவர் தெரிவித்தார். தமிழிலே எழுதுவது என்பது அப்படியே பெயர் மாற்றம் செய்து போட்டோ ஸ்டுடியோ என்று எழுதுவதற்கு பதிலாக நிழற்பட நிலையம் என்று எழுதினால் இன்னமும் நன்றாக இருக்கும். அது 100% வெற்றி. இல்லை நிழற்பட நிலையம் என்று சொன்னால் வந்தவர்களுக்கு புரியாது, நான் போட்டோ ஸ்டுடியோ தான் எழுதுவேன் என்று சொன்னால் தமிழிலே எழுதவும் அது முதல் வெற்றி. அது தமிழிலே எழுத வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழு விருப்பம். இதிலேயும் ஆங்கில வார்த்தையை அப்படியே தமிழ்படுத்தி எழுதுவது என்பது ஒரு 75% வெற்றியை மட்டுமே நாம் 75% அளவுக்கு மட்டுமே வெற்றியாக இருக்கும். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து வணிக சங்க பிரதிநிதிகளுக்கும் தமிழக அரசால் அச்சிடப்பட்ட தமிழாக்க புத்தகத்தை மேயர் வழங்கினார். பெயர் பலகைகளில் இடம்பெறப் போவது தமிழ் மொழியா தமிழ் எழுத்தா என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது.